அரசியல் ஒரு தொழிலா மாறின இந்த காலத்துல கொள்கையை மட்டுமே உயிரா வாழ்ந்தவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. அதிகாரம் தேடி ஓடாத ஒரு மனிதர், அடக்குமுறைக்கு முன் அஞ்சாத ஒரு போராளி. சிறை, சித்திரவதை, வேதனை, துன்பம், இதுல எதுவுமே அவரை மாற்றவே இல்லை. ஏன்னா அவருக்கு லட்சியம்ன்றது ஒரு அலங்கார பொருள் இல்லை. வாழ்க்கையே சுயநல அரசியலின் மையமா நிற்கிற இந்த காலத்துல தன்னலம் மறந்த அவரோட எளிமை தான் அவரோட அடையாளமா இருந்துச்சு. கொள்கையில தூய்மை இருந்துச்சு. கொள்கை தூய்மையால காலத்தை கட்டி போட்டவர் அவர் மட்டும்தான். வார்த்தை ஒன்னாவும் வாழ்க்கை ஒன்னாவும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல வார்த்தையே வாழ்க்கையா நிமிர்ந்து நடந்தவர் அந்த ஒரு மனிதர் மட்டும்தான். விருதுகள் அவரை தேடி தேடி வந்துச்சு, பரிசுகள் வந்து குவிஞ்சது. ஆனா அது எல்லாத்தையுமே மக்களுக்கு திருப்பி கொடுத்த அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி யாருன்னா அது தோழர் நல்லக்கண்ணு தான். பெருசா பேசுறதில்ல, பெரிய விளம்பரமும் எதுவும் இல்லை. ஆனா பெரிய நம்பிக்கையை மட்டும் அவர்கிட்ட இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கிட்ட. செங்கொடி கையில் இல்லாத நேரத்திலையும் அவரோட இதயத்துல செங்கொடி எப்போதும் பறந்துக்கிட்டே தான் இருந்தது. கொள்கையில சமரசம் இல்லை, வாழ்க்கையில பகட்டுத்தன்மை இல்லை. அதனால தான் தோழர் நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை தமிழக அரசியல்ல ஒரு ஆச்சரிய அத்தியாயமா மாறியிருக்கு. அவர் இப்ப மறைஞ்சாலும் அவரோட நேர்மை எப்பவுமே மறையாது. அவர் நம்மை விட்டு இப்ப பிரிந்தாலும் அவர் காட்டிய பாதைன்றது எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. கொள்கை பற்று, லட்சிய உறுதி, எளிமை, இந்த மூன்றுக்கும் ஒரே பெயர் போதும்னா அது தோழர் நல்லக்கண்ணு மட்டும்தான்.